Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான பச்சைப்பயிறு தோசையும் வெங்காய சட்னியும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் வெங்காய சட்னி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா சட்னிக்கு காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கணும். நான் 10 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதெல்லாமே சேர்த்து எண்ணெயில் ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துறணும். அடுத்ததாக 2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னிக்கு சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா குக் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது, டேஸ்ட் மாறிடும், உங்களுக்கு சட்னி சீக்கிரம் கெட்டு போயிடும். தண்ணி சேர்க்காமல் அரைச்சாலே போதும். வெங்காயத்தில் இருக்க தண்ணியே அதுக்கு போதுமான அளவு. சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். எந்த கப்பில் நம்ம பச்சைப்பயிறு எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி, இல்லை அப்படின்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ மிக்சர் ஜாரில் 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்ததான் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கக்கூடிய பச்சைப்பயிறு, அடுத்ததான் அரிசி, வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம அந்த பயிரை ஊற வச்ச தண்ணியை இதுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம எப்போவுமே தோசை கன்சிஸ்டன்சி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றியாச்சு. எண்ணெய் விட்டுட்டு தோசை ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பிக்கலாம். இந்த தோசை மாவு பார்த்திங்கன்னா புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அரைச்ச உடனே செய்யலாம். அவ்வளோதான். சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். பச்சைப்பயிறு தோசை கூட வெங்காய சட்னி சூப்பரான காம்பினேஷன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.